நிற்பார். இத்தனை எப்படி நடக்கணும்னா உண்மையான பக்தி இருந்தால் நடக்கும். பக்திக்கு இலக்கணம் உண்மையான பக்தி. உண்மையான பக்தி உண்மையான பக்தி என்னன்னா நன்றி கடனோடு இருக்கிறது உண்மையான பக்தி. நன்றி கடனோடு இருக்கிறது. நேற்று நான் போகிறேன், ஒரு ஐயாவுக்கு 2 கையும் இல்லை, ரோட்டில் உட்காந்துருக்கிறார். நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். அப்போ தான் என் கை நினப்பே வருது, எவன் செஞ்ச புண்ணியம், யார் எனக்கு இந்த கையை கொடுத்தா? இந்த உள்ளே உட்காந்துருக்கிறாரு, உள்ளே உட்காந்துருக்கிறாரு. நம்ம சந்தனன்னு பேரில் கொடுக்குற பஜ்ஜி மாவை ஏற்றுக்கிட்டு, அப்பப்போ நம்ம சூடங்கிற பேரில் பெட்ரோலை கொடுத்துறோம், அதையும் ஏற்றுக்கிட்டு, நல்லெண்ணெய்ங்கிற பேரில் சீமனையை கொடுக்குறோம், அதையும் ஏற்றுக்கிட்டு, நம்ம நல்லா போத்தீஸு கணபதியில் போய் நல்லா பட்டு வெட்டி கட்டிக்கிட்டு, சாமிக்கு மட்டும் ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஒரு பாவாடை ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் கொடுத்து விட்டு, அது இல்லாமல் 2 ரூபாய்க்கு சீட்டை வாங்கி உள்ளே கொடுத்து விட்டு 10,000 பேரையும் சொல்லி, சாமிக்கு பாலுங்கிற பேரில் என்னென்னே தெரியாமல் பிரதோஷத்தில் லிட்டராக ஊற்றி நந்தி காதை பிடிச்சி தொங்கி, இத்தனையும் பொறுத்து விட்டு, இத்தனையும்